லம்பார் டிஸ்க் பல்ஜ் பற்றி ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் பேசியிருந்தேன். கீழ் முதுகில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம், அதோட ஒரு சின்ன தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அந்த வீடியோஸில் காமனாக கமெண்ட் செக்ஷனில் சில கேள்விகள் ரிப்பீட்டடாக இருந்தது. ஸோ அதற்கான ஒரு சின்ன விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. வணக்கம், என்னோட பேர் டாக்டர் விஜயராகவன், ஸ்பைன் சர்ஜன் ஃப்ரம் சென்னை. ஸோ உங்களுடைய L4, L5, L5, S1 லெவலில் டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னு உங்கள் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்? இதை பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நான் பேசியிருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்காதவங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ உங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி கொடுத்துருந்தா நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது நார்மலாக ஒரு ஏஜிங் ப்ராசஸ். எப்படி நம்ம உடம்புல இருக்க மற்ற உறுப்புகளில் வயதான வரக்கூடிய மாற்றங்கள் வருதோ, அதே மாதிரி உங்களுடைய முதுகெலும்பில் இருக்கக்கூடிய ஜவ்வு அந்த டிஸ்கில் நார்மலாக ஏஜ் ஆகும்போது வரக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் தான் இந்த மைல்ட் டிஸ்க் பல்ஜை தவிர இது மிகப்பெரிய வியாதி கிடையாது. சரி, ஓகே, இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே யங் ஸ்டேஜ்லேயே வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், அதுதான் சொல்யூஷன். உங்களுடைய ஸ்பைன் மசில்ஸ்க்கு தேவையான சின்ன சின்ன எக்ஸசைசஸ் அண்ட் வெயிட் ரிடக்ஷன் அண்ட் சிட்டிங் ஜாபில் இருந்தீங்கன்னா ப்ராப்பர் சிட்டிங் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது, எர்கனாமிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, காமனாக வரக்கூடிய கமெண்ட் செக்ஷன் டவுட்ஸ், அதில் நான் அதிகமாக பார்க்குறது, நிறைய பேர் அவங்களுடைய எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் அனுப்பிச்சிட்டு அதில் இந்த டிஸ்க் பல்ஜ் இல்லாமல் இன்னும் சில டெர்மினாலஜிஸ், இன்னும் சில வார்த்தைகளை பற்றி கேட்டுட்டு, இது இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப காமனாக 2 விஷயம். ஒன்று டாக்டர் எனக்கு டிஸ்க் டீஜென்ரேஷன் இருக்குது, ஸோ இதை நான் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபொராமனோட சைஸ், அந்த டைமென்ஷன் மெஷர் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு L4, L5 8 மில்லிமீட்டர் தான் இருக்குது, 10 மில்லிமீட்டர் தான் இருக்குது, கம்மியாக இருக்குது இந்த ஃபொராமன் சைஸு, நர்வ் ரூட் ஃபொராமன் சைஸ். ஸோ இதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்ன சிகிச்சை முறைகள் கேட்டிருந்தாங்க. ஸோ கம்மிங் டு தட் ஃபொராமன் சைஸ். ஃபொராமன்னா என்ன? ஸோ நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுடைய முதுகெலும்பில் பார்த்தீங்கன்னா எலும்புகள் ஒன்றன் மேல் ஒன்று செங்கல் மாதிரி அடுக்கப்பட்டிருக்கும். அது எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும் சின்ன ஜாயிண்ட் மூலமாக. ஸோ நம்மளுடைய தண்டு வடம் அப்படின்றது இந்த எலும்புக்கு நடுவில் ஒரு சின்ன கெனால் இருக்கும். ஸோ இப்படி ஒரு ட்ரெயின் ஒரு டனலில் போதும், அந்த மாதிரி ஒரு கெனாலில் அந்த ஸ்பைனல் கார்ட் போகும். 2 பக்கமும் ஒரு சின்ன ஒரு ஹோல் வழியாக அந்த நர்வ் ரூட்ஸ் மரத்தோட கிளைகள் மாதிரி 2 பக்கமும் பிரான்ச் அவுட் ஆகும். ஸோ இந்த நர்வ் ரூட்ஸ் வெளியே வருது இல்லையா, அந்த சின்ன ஒரு துவாரம் துளை வழியாக, அதுதான் நர்வ் ரூட் ஃபொராமன் சொல்லுவோம். ஸோ அதோட சைஸை தான் உங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் யூஸ்வலாக ரேடியாலஜிஸ்ட் மென்ஷன் பண்ணுவார். ஸோ இப்போ கீழ் முதுகு லம்பார் ஸ்பைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா L1, L2, L3, L4, L5 5 எலும்புகள் இருக்குது. அதற்கு கீழே சீக்கிரம் S1 இருக்குது. ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா L1, L2 அந்த லெவலில் இருக்க ஃபொராமன் சைஸ் கீழ் முதுகில் L5, S1 ஃபொராமன் சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வர கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபொராமனோட சைஸ் குறைஞ்சிட்டே வருது. நேச்சுரல், எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். ஸோ எனக்கு L4, L5, L5, S1 அந்த ஃபொராமன் சைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது ஒரு தேவையில்லாத ஒரு பயம். அது ஒரு நேச்சுரல் விஷயம். 2வது, நார்மலாகவே அந்த ஃபொராமனோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எவ்வளோ அந்த நரம்பு வெளியேறதுக்கு தேவையோ அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு வீட்டோட டோர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 ஃபீட் 5.5 ஃபீட் ஒரு ஆள் இருக்காங்கன்னா, நம்ம நார்மலாகவே ஒரு 7 ஃபீட்டுக்கும் அகலம் ஒரு 3 ஃபீட்டுக்கு தான் செய்கிறோம். அந்த மாதிரி அந்த ஃபொராமனில் அடிக்குவேட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ வயசான நேச்சுரலாக சுருங்கினா கூட அந்த நரம்பில் அழுத்தம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டிஸ்கே விலகி அந்த ஃபொராமனை அழுத்திட்டு இருந்தாலும் கொஞ்ச நாள் அந்த வீக்கம் வத்தினதுக்கு அப்புறமா, இன்ஸ்பைட் ஆஃப் த டிஸ்க் பீயிங் தேர், அந்த நரம்பு அந்த இருக்கிற இடத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஃபொராமன் சைஸ் பற்றி தயவுசெய்து நீங்கள் பயப்பட வேண்டாம். 2வது, டிஸ்க் டீஜென்ரேஷன் அப்படின்றதும் அந்த சேம் டிஸ்க் பல்ஜ் சொன்ன அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான். அதுவும் ஒரு நார்மல் ஏஜிங் ப்ராசஸ் தான். ஸோ நார்மலாக நம்ம டிஸ்க் எப்படி இருக்குன்னா, ஒரு நார்மலாக ஒரு அவுட்டர் லேயர் இருக்கும், திக்காக ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ் சொல்லுவோம். உள்ள நியூக்ளியஸ் பல்போசஸ்னு ஒரு ஜெல்லி மாதிரி ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக அந்த ஜெல்லி ஃப்ளூயிட் கொஞ்சம் ஹார்ட் ஆகும். அந்த டிஸ்கோட அந்த ஸ்பாஞ்சினஸ் போய் கொஞ்சம் ஹார்ட் ஆகும். இதைத்தான் டிஸ்க் டீஜென்ரேஷன் சொல்கிறோம். இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே தவிர ஒரு வியாதி கிடையாது. ஸோ டிஸ்க் டீஜென்ரேஷனோ டிஸ்க் பல்ஜோ ரொம்ப யங் ஸ்டேஜில் வந்துச்சுன்னா, நான் வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக நீங்கள் அதை தவிர்க்கலாம். ஒரு ரேடியாலஜிஸ்டோட வேலை உங்கள் எம்ஆர்ஐயில் இருக்கிற ஃபைண்டிங் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறது. ஸோ அதுதான் உங்கள் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் இருக்கும். அதில் எந்த ஃபைண்டிங் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எந்த ஃபைண்டிங்னால உங்களுக்கு பேக் பெயினோ சயாட்டிக்காவோ இருக்குது அப்படின்றத உங்கள் ஸ்பைன் சர்ஜன் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதற்கு சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன் ப்ரிவென்ஷன். ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டாக்டர் பரிந்துரைக்காமல் நீங்கள் எம்ஆர்ஐ எடுக்கவே தேவையில்லை.
ஸோ எம்ஆர்ஐ எப்போ எடுக்கணும், எந்த மாதிரி பேக் பெயின் சிக்னிஃபிகண்ட் அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பேக் பெயினுக்கு எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எம்ஆர்ஐயில் என்ன மாதிரியான ஃபைண்டிங்ஸ்க்கு நீங்கள் பதட்டப்பட வேணாம் அப்படின்றத பற்றி விலாவரியாக சொன்னேன். பட் ஹேவிங் செட் ஆல் தட், இன்கேஸ் சிக்னிஃபிகண்ட்டாக டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும், அதாவது டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் சொல்லுவோம், ஸ்லிப் டிஸ்க் இருக்குது, அது நரம்ப அழுத்துது, அதனால் சயாட்டிக்காக வருது, சிக்னிஃபிகண்ட் சிம்டம்ஸ் இருக்குன்னாலும் நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ரெகுலர் ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ் அண்ட் ஸ்மால் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ஸ்லிப் டிஸ்க்கு கம்ப்ளீட் க்யூர் இருக்குது. இன்கேஸ் வெரி ரேர்லி அறுவை சிகிச்சை தேவைப்பட்டாலும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி, சிறுதுளை அறுவை சிகிச்சை, கீஹோல் ஸ்பைன் சர்ஜரி மூலமாக ஒரே நாளில் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளமாக கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். சரி, ஓகே டாக்டர், எனக்கு எந்த பேக் பெயினுக்கு எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்றத பற்றி வீடியோ இருக்குது. பட் எம்ஆர்ஐ எடுக்காமல் நான் வீட்டில் இருந்தே என்னுடைய பேக் பெயினோ இல்லை கால்களில் வரக்கூடிய அந்த நரம்பு இருக்கிற மாதிரியான வலி வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ஸ்பைனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா, ஆக்சுவலி ஒரு சிம்பிள் டெஸ்ட் மூலமாக நீங்கள் எம்ஆர்ஐ எடுக்க தேவையில்லை, டாக்டரையும் போய் பார்க்க தேவையில்லை. வீட்லேயே ஒரு சின்ன டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு காலில் ஏற்படக்கூடிய வலி சயாட்டிக்கா தானா, இல்லை அது ஸ்பைனில் இருந்து வரக்கூடிய வலி தானா, நரம்பு வலி தானா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்றத என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.